ஆதியாகமத்தின் புஸ்தகமாக 12:2 ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் உன் பேரை நான் உன் பேரை அந்த வசனம் தான், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் தொடர்ந்து அதில் பேசும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை இடைப்பட்டார். அதில் நம்ம அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் அதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அன்றைக்கி நீங்கள் வரலை, மற்றவர்கள் வந்தாங்க. அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார்னா முதல்ல காரியம் நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஒரு தாழ்மை இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த தாழ்மை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி தாழ்மையை பார்க்க முடியல, எல்லாவற்றிலும் பெருமையை பார்க்குறோம். 1000 ரூபாய்க்கு சட்டை போட்டால் காலரை தூக்கி விட்றான், கேட்டால் 1000 ரூபா சட்டைன்றான். 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினா வேகமாக போகிறான், கேட்டால் என் வண்டி 2 லட்சம், என் வண்டி வேகமாக தான் போகுன்றான். இந்த ரோட்டில் அவ்வளோ வேகமாக போகிறான், கேட்டால் 2 லட்சம் வண்டின்றான். சின்ன சின்ன பொருளே பாருங்கள், அவன் வாழ்க்கையில் ஒரு பெருமை. எதனால் நான் இது இவ்வளோ வச்சுருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு வீட்டை பார்த்தோம் நாங்கள். இந்த வீட்டை பார்க்கும்போது வீடை சுற்றி லைட்டு, எதுக்கு அவ்வளோ லைட்டுன்னே தெரியல. நமக்குலாம் விளக்கே கிடையாது, லைட்டே கிடையாது நமக்கு இங்கெல்லாம். அவன் வீட்டை சுற்றி கலர் கலராக லைட்டு போட்டிருக்கான். கேட்டால் நான் அவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அவ்வளோ வீடை கட்டியிருக்கிறேன்னு சொல்லி பெருமை. ஆனாலும் அவன் எதுக்காக இது பண்ணுறான், என் பேர் தெரியணும், நான் வேகமாக போனால் இந்த பையன் தான் வேகமாக போனான்னு தெரியணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தாலும் தன்னை தாழ்த்துருக்கிறவன் தான் என்றைக்குமே உயர்த்தப்படுவான். சில பேரை பார்த்தா வளராத மாதிரியே தெரியும், ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது அவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நல்ல ஒரு நிலைமையில் இருப்பான். அவன் தான் தாழ்த்தப்படுகிறவன். ஆண்டவர் இந்த தாழ்த்துகிறவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்குள்ள அந்த தாழ்மை இருந்ததுனால தான் கர்த்தர் அவரை தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருந்தார். இந்த தாழ்மை இது ஒரு விதமான கிஃப்ட்டு தான். அது அந்த தாழ்மை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, அந்த தாழ்மையின் உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால தான் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார் சொல்லி கடந்த நாட்களிலே நம்ம இதை குறித்து பார்த்தோம். இப்பொழுதும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 23:4 எடுத்து வாசிப்போம். அதில் ஆபிரகாமுடைய ஒரு சின்ன சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு தாழ்மை அப்படின்னா என்னென்னா ஒரு தன்னடக்கம், ஒரு அடக்கம், ஒரு கண்ணியம், ஒரு பணிவு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஒரு கிரேட் குவாலிட்டின்றாங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஒரு பையன் நல்ல ஒரு குவாலிட்டியில் வளர்றானா, அவனுக்கு மெயினானது என்னென்னா இந்த தாழ்மை தான். இந்த தாழ்மை தான் அவனை உயர்த்தும். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் அங்கே யார்கிட்ட சொல்லுகிறார் என்றால் ஏத்தின் புத்திரர் சொல்லி ஒரு ஜனங்கள் இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன செய்தினால் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். இவங்களை அடக்கம் பண்ண இடம் வேணும்னா அந்த இடத்த வாங்கணும். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அவர்களுக்கு ஆடு மாடு இருந்தது, வேலையாட்கள் இருந்தாங்க, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது. ஆதியாகமம் 13:1 அதை வாசிப்போம். அதில் வாசிக்கும் போது தெரியும். ஆதியாகமம் 13:1 ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் என்பதை ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார் பைபிளில். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும், ஆபிரகாமுக்கு என்ன இருக்கிறது, மிருக ஜீவன்களும், வெள்ளியும், ரெண்டாவது என்ன இருக்கு, வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். பொன்னுமான ஆஸ்தியும் உடையமான சீமானா இருந்தான்.
அவன் ஒரு பணக்காரம் உள்ளவன். அந்த பணக்காரனுடைய வாயிலிருந்து, ஒரு ஐஸ்வர்யனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, நான் அந்நியனாக இருக்கிறேன், பரதேசியாக இருக்கிறேன். நம்மளால் சொல்ல முடியுமா? அந்நியனாக நான் இருக்கிறேன், நான் பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு என்ன இருந்தது? மிருக ஜீவன். மிருக ஜீவன்கள்னா ஆடு, மாடு, ஒட்டகம். இன்றைக்கி ஒரு ஒட்டகத்துடைய ரேட் எவ்வளோன்னு தெரியுமா? அரபு தேசத்தில் இன்றைக்கி ஒரு ஒட்டகத்துடைய ரேட்டு 55,225 ரூபா ஒரு ஒட்டகத்தினுடைய ரேட்டு. அன்றைக்கி மிருக ஜீவன்கள்லாம் ஆபிரகாமுக்கு இருந்ததுன்னா எத்தனை ஒட்டகம் அவர் வைத்திருப்பார்? ஒரு ஆட்டோட விலை எவ்வளோ இன்றைக்கி? 8,000-மா? ஒரு ஆட்டோட விலை 8,000-மா 4,000-மா? அப்போ அன்றைக்கி எத்தனை ஆட்டை அவர் வச்சுருக்கிறாரு? இன்றைக்கி ஒரு கோல்டோட ரேட் என்ன? தினைக்கும் நியூஸை பார்க்குறோம். சவரனுக்கு என்ன பண்ணுது? 2 ரூபாய் ஏறுதுன்றான், 50 பைசா கம்மி பண்ணுறான். 2 ரூபாய் ஏற்றி 50 பைசா கம்மி பண்ணுறான். இன்றைக்கி ஒரு சவரனுடைய விலை 6,800 ரூபா. அது மாத்திரம் இல்லை, அதுவும் 22 கேரட்டா? 22 கேரட் அதுன்றாங்க. 22 கேரட்னா 8,000 ஒரு சவரனுடைய விலை. ஆனால் ஆபிரகாமுடைய வீட்டில் என்ன இருக்குது? தங்கம் இருக்குது, பொண்ணு இருக்குது. வெள்ளியோடைய ரேட்டு எவ்வளோ? 6,000. இப்படி 100 கிலோ 6,000மோ என்னமோ நினைக்கிறேன், 100 கிராம் நினைக்கிறேன், 6,000 என்னமோ. இப்படி எல்லா ஆஸ்தி உடையவன் தான் யார்? ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனுக்கு தம் மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு இடத்த வாங்க முடியும்னா நிச்சயமாக முடியும். அந்த இடத்த வாங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பணம் தேவைப்படாது. அந்த பணத்தை கொடுத்து தம் மனைவியை அந்த இடத்துல அடக்கம் பண்ண முடியும். ஆனால் ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அதை வாசிப்போம். 23:4 ஆதியாகமம். நான் உங்களிடத்தில், அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட போய் அவர் கேட்குற ஒரு தாழ்மையை பாருங்க. அவர் வாழ்க்கையில, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். பரதேசியுமாய் இருக்கிற ஒரு பணக்காரன், வீடு நிறைய தங்கத்தை வச்சிருக்கிறவன், வீடு நிறைய வெள்ளியை வச்சிருக்கிறவன், ஒட்டகத்தை வச்சிருக்கிறவன், ஆடு மாடை வச்சிருக்கிறவன், வேலையாளை வச்சிருக்கிறவன், சொத்துக்களை வச்சிருக்கிறவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். இதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை தான் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தனால கர்த்தர் அவன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட தாழ்மை தான் நமக்குள்ளே இருக்கணும். அந்த தாழ்மை இருக்கும்போது ஆண்டவர் அதிகமாய் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதில் அந்த ஏத்தின் புத்திரர் சொல்கிறான், அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் சொல்கிறான், நீர் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீர் மகா பிரபு ஆச்சு, நீங்கள் போய் உங்களை பரதேசின்னு சொல்லி அந்நியனுக்கு கூட அது தெரியுது அவர் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி. ஆனாலும் அவர் தன்னுடைய வார்த்தையில் அந்த தாழ்மையை அவர் செய்கிறவராக இருந்தார். ஆமீன். இன்னொரு இடத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்கிறான் இடத்துக்கு சொந்தக்காரன், நீர் இந்த இடத்த வாங்கிறதுக்கு உமக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்கன்னு. ஆனாலும் அவர் தாழ்மையாக முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்த வாங்குறார். அதுதான் தாழ்மை. இன்றைக்கி லஞ்சம் கொடுத்து எதை வேணால் வாங்க முடியும், இன்றைக்கி லஞ்சம் கொடுத்து எதை வேணால் செய்ய முடியும். ஆனாலும் அந்த நேர்மை, அந்த பணிவு, அந்த கண்ணியம் அவர் வாழ்க்கையில் காணப்பட்டதுனால தான் கர்த்தர் அவரை உயரமான உன்னதமான ஒரு இடத்துல அவரை வைத்திருக்கிறார். இன்றைக்கி இந்த ஆபிரகாமை பற்றி அவரை பற்றி பேசுகிறது நம்ம. அவருக்குண்டான அந்த தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாழ்மையில் 2வது ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தரிடத்துல குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபத்தில் தாழ்மை இருக்கணும். நம்மளுடைய ஜெபம் தாழ்த்தப்பட்ட ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே நீ எனக்கு செஞ்சுட்டீர், அதை செய்கிறீர், இதை செய்கிறீர், அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜெபம் 2 நாளாகமும் அதனுடைய 7:14 வாசிக்க நான் சொல்கிறேன். ஜனங்கள் சொல்லுகிறாங்க, அங்கே தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி அந்த பாவத்தை அவர்களுக்கு மன்னித்து அந்த தேசத்தில் சேமத்தை உண்டு பண்ணுவார். அப்போ ஜெபத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும். நான் ஜெபித்தனால தான் இது நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணனால தான் இது நடக்குது, அப்படி கிடையாது. நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபத்தில் அந்த தாழ்மையை பார்த்து கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறார். 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து உதாரணமாக சொல்கிறார், ஒரு இடத்துல 2 பேர் ஜெபிக்க போகிறான். ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தன் ஆயக்காரன். 2 பேரும் போய் தேவாலயத்தில் ஜெபிக்க போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஜெபிக்கிறான், அதை வாசிப்போம், நல்லாயிருக்கும் அது. ஐ மீன்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை அதை வாசிப்போம். அவன் 2 பேர் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தில் தாழ்மை உள்ள ஜெபத்தை கர்த்தர் சந்திக்கிறார். வாசிப்போம் அதை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இவங்களுக்கு தான் உவமையை சொல்றாரு. ஏன், நான் ஒரு நீதிமான், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னா நல்லா இருக்கா, நான் ஒரு நீதிமான் இப்படி நினச்சிக்கிட்டு நான் வெள்ளை சட்டை போட்டனால என்ன நான் வந்து நல்லவன், என் மனைவி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க எனக்கு கெட்டவங்களா, இல்லை மற்றவங்க கருப்பு கலர் போட்டால் அவங்க கெட்டவங்களா? அப்படி கிடையாது. அந்த வசனத்தை வாசிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. நீதிமான்கள்னு யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். இவன் நீதிமான் சொல்லி ஜனங்க சொல்லணும். இவன் நீதிமான்கள் சொல்லி சாட்சி சொல்லணும். அவங்க என்ன நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து. மற்றவர்களை அற்பமா என்றது. ஒரு 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்க ஜெபிக்கலை. ஒரு 4 மணி நேரம் நான் பைபிள் வாசிச்சிட்டேன்னா, ஒரு கொஞ்ச நேரம் வசனத்தை வாசிட்டோன்னா நீ படிக்கலையான்னு கேட்குறது. ஏன்னா மற்றவர்களை அற்பமா என்றது. எல்லா விஷயத்திலும் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் தெரியும்னா அந்த நபருக்கு அந்த காரியம் தெரியலன்னா அற்பமா என்றது. இன்றைக்கி கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்குறோம். கணவனுக்கு எல்லாம் தெரியலனாலும் மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா அற்பமா என்றது. கணவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மனைவிக்கு எல்லாமே தெரியலன்னா அற்பமா என்றது. இப்படி செய்யும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இது எல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை அதை வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு. தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அவங்கள போலவ இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவங்கள போலலாம் நான் இல்லைன்னு சொல்லி ஜெபம். நான் மற்ற மனுஷனை மாதிரி சுத்துறதில்ல, நான் மற்ற மனுஷனை மாதிரி பாவம் செய்கிறதில்ல, நான் மற்ற மனுஷனை மாதிரி தப்பு செய்கிறதில்லன்னு சொல்லி மற்றவர்களை காமிச்சு தன்னை பெருமைப்படுத்தி ஜெபம். இப்போ ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்கிறதுக்கு அவனால முடியல. அவனுக்குள்ள இருந்த தாழ்மையை பார்க்கிறோம். அடுத்து தன் மார்பிலே அடிச்சுக்கிறான். அவங்க இறந்தாதான் ஐயோ போயிருச்சேன்னு அடிப்பாங்க. ஆனால் இவன் ஜெபிக்கும் போதே மார்பில் அடிச்சுக்கிறானா, அவனுக்கு உண்டான தாழ்மையை பார்க்கிறோம். அடுத்து தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இதுதான் தாழ்மையான ஜெபம். ஆண்டவரிடத்துல நம்ம தாழ்த்தும் போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும், என் குடும்பம் ஒரு சிறு குடும்பம், இப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன். அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 வாரம் உபவாசம் பண்ணுறேன். என் சம்பாத்தி எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன். என் சம்பளத்தை எல்லாம் கொண்டு வந்து நான் தசமபாகமாக உமக்கு கொடுத்துட்டேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நான் காசு கொடுக்கறதுனாலையும், நான் உபவாசம் பண்ணுறதுனாலையும், நான் ஏதோ பைபிள் அதிகமாக படிக்கிறதுனாலையும், வேத அறிவு எனக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் அங்கே நம்மளை ஆண்டவர் உயர்த்த மாட்டார். பாவியாக என் மேலே கிருபையாயிரும். நான் ஒன்றுமே இல்லாதவன், ஆண்டவர் என்னை உயர்த்தி இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம்னு தாவீது சொல்கிறாரு. காட்டுலேயும் மேட்டுலேயும் ஓடின அந்த மனுஷன் திடீர்னு ராஜஸ்தானத்தில் அவரை உட்கார வைக்கும்போது அவர் பெருமையாக போய் அதில் உட்காரலை. நான் அந்த காலத்தில் அப்போல்லாம் நாங்கள் படம் பார்க்கும்போது பார்த்துருக்குறேன். ஹீரோ வந்து வில்லனை அடிச்சுட்டு ஹீரோ ஓடி போய் அந்த சேரில் உட்காரும்போது கால் மேலே கால் போட்டு உட்காருவார். அவர் வந்து ஜெயிச்சிட்டாராம், அவர் அந்த சேரை பிடிச்சிட்டாராம். அதனால் அவர் வந்து என்ன உட்காருவார், அதில் போய் உட்காரும்போது ஒரு கம்பீரமாக ஒரு ஸ்டைலாக சட்டையெல்லாம் அவுத்துட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காருவார். அவர் வந்து ஜெயித்த மாதிரி. ஆனால்
உண்மையிலே வேதத்தில் தாவீது வாழ்க்கையில் ஜெயித்தவர், சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், இந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் எம்மாத்திரம், இவ்வளோ தூரம் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரே நம்ம எம்மாத்திரம், நம்ம குடும்பம் எம்மாத்திரம், இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே ஆண்டவருடைய பெரிதான கிருபை தான். அதுதான் ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டே வர்றார். இந்த தாழ்மை ஜெபம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் இடத்துல நம்ம இரக்கம் பெருகணும். தம் பாவத்தை என்ன செய்கிறான், அறிக்கை செய்கிற, அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவனிடத்துல இருந்து இரக்கம் பெறணும். எவரிடத்துல இரக்கமாக இருக்க சித்தம் இருக்கிறதோ அவனிடத்துல தான் நான் இரக்கமாக இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு இரக்கம் வச்சுருக்கணும். நீங்கள் அந்த இரக்கத்தை மற்றவங்க மேலே செலுத்தினாதான் கர்த்தர் உங்கள் மேலே அந்த இரக்கத்தை என்ன செய்வார், செலுத்துவார். ஆமென். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்வோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், விட்டு விட மாட்டோம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தன் வாழ்க்கையில் என்ன செய்கிறான், இரக்கம் பெறுகிறவனாக இருக்கான். அந்த தேவனிடத்துலேருந்து நீங்கள் இரக்கம் பெறும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருப்பார். ஒரு கெட்ட குமாரன் சொல்லி ஆண்டவர் இன்னொரு ஓமையை அங்கே சொல்லுகிறார். அதில் ஒரு ஆஸ்தியை என்ன செய்கிறாங்கன்னா 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், கெட்ட குமாரனுடைய கதை. அது சொத்தை வாங்கிட்டு போனவன் ஆஸ்தியை கொண்டு போய் என்ன பண்ணுகிறான், வீணாக செலவு செஞ்சு விற்று போட்டுட்டு வருகிறான். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வரும்போது எழுந்து அவன் புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்துல வந்து அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் இரக்கம். இப்படிப்பட்ட இரக்கம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கணும். நான் பாவியான மனுஷன் தான் நம்ம. ஆனால் நம்ம ஓடி வரும்போது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார்னா அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுட்டோன்னா நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு செல்லுவார். மூன்றாவது காரியம், நம்ம ஓடணும், கர்த்தருக்காய் ஓடணும். இன்றைக்கி கர்த்தருக்காய் ஓடும்போது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது பல இடத்துக்கு ஓடுகிறார். வனாந்திரமான இடத்துக்கு ஓடுறார், அரணான இடத்துக்கு ஓடுறார், சவுலுக்கு பயந்து ஓடுறார். இப்படி ஓடிட்டே இருந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார்னா அவனை ஆசீர்வதித்தார். அவனை பெரிய ராஜ்யத்தை அவன் கையில் கொடுத்தார். நம்ம கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாக இருக்கணும். கேயாசின்னு சொல்லி வேதத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் ஓடினார். எதற்காகனா, ஏதாவது பணம் கிடைக்குமான்னு சொல்லி ஒருத்தர் பின்னாடி ஓடினார். பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஊழியக்காரர் போய், இன்றைக்கி பணத்துக்கு ஆசைப்பட்ட நிறைய ஊழியக்காரர்கள் நம்ம வேதத்தில் செய்தியிலையும் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டாச்சு. இந்த ஊழியக்காரர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு மாற்று வஸ்திரத்தையும் ஒரு பணத்தையும் ஒருத்தர் கையில் வாங்கிக்கிறான். இந்த கேயாசு வாங்கிட்டு வரும்போது மூத்த ஊழியர், சீனியர் பாஸ்டர் அவர் இடத்துல கேட்குறாரு, நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது அவர் பொய் சொல்கிறார். இப்போ அந்த பணத்தையும் வாங்கியாச்சு, துணியும் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஆசைப்பட்டு அந்த ஊழியக்காரர் ஊழியத்துக்கு வந்து இதெல்லாம் வாங்கி எங்கே வச்சுருக்கிறான்னா, வசனம் சொல்லுது அந்த இடத்துல கொண்டு போய் வீட்டில் ஒளிச்சு வச்சுருக்கிறானா. இப்போ வீட்டில் அதை போய் ஒளிச்சு வச்சுருக்கிறான். இப்போ இந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு பொய் சொல்கிறாரு. இப்போ பொய் சொன்னோன்னு அவர் சொல்கிறார், நாகமான் மேலே இருந்த குஷ்டம் உன் மேலேயும் உன் சந்ததி மேலேயும் வரணுன்னே அவர் குஷ்டம் அவர் மேலே பிடிச்சிருச்சு. இப்போ பணத்தையும் அனுபவிக்கல, மாற்று வஸ்திரத்தை வாங்கின சட்டையும் அனுபவிக்கலை. எதுக்காக ஓடுனா? பணத்துக்காக. நம்ம ஓட்டம் தேவனுக்காக மாத்திரம்தான் ஓடணும், இயேசுக்காக மாத்திரம்தான் நம்ம ஓடணும். பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஓடின அந்த மனுஷன் கேயாசுடைய வாழ்க்கையில் கொண்டு போய் 2 செட்டு துணி, அதில் வசனம் அழகாக போட்டிருக்கோம், 2 கரத்தினால வாங்கினானா. அதாவது 2 கையிலையும் அந்த துணியை வச்சுருக்கிறான். எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சா. இப்போ வச்ச கையில் அதை யூஸ் பண்ணவே முடியல அவனால். பணத்துக்காக ஓடுவோம்னா பணம் வந்துடும்,
ஆனால் பணத்தை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது. தேவனுக்காக மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஓடணும். தேவனுக்காக ஓடணும்னா எப்படி ஓடணும்னா, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், தேவனுடைய உறவில் நீங்கள் பலப்படணும், தேவனுடைய வசனத்தை காத்து நடத்தணும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சபையில் இருக்கிற ஊழியத்தில் வளரணும், சீஷத்துவத்தில் வளரணும். ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்த பிறகு சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார், சீஷராய் மாற்றுவார். இவங்க எல்லாம் விசுவாசியாக மாற்றணும்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கணும்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் சீஷராய் மாறணும், நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்காய் எழும்பணும்னு சொல்லி. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே உள்ளார்ந்த மனுஷன், நான் நினைக்கிறேன் உங்களை இந்த பகுதியே ரட்சிப்புக்குள்ளே உங்களால் நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அதிகாரமுள்ள அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் ஓடணும். ஆண்டவருக்காக இருக்கும்போது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஒரு பெரிய போதகர் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் பெரிய ஊழியர். அவர் இன்னைக்கு ஓடுகிறார். அந்த மனிதனுக்கு வயசு 76 கிட்ட. அந்த மனுஷனை நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஆராதனை 9 மணிக்கு, நாங்கள் கிளம்பி காலையில் ஆயத்தமாகி கிளம்பி வர்றதுக்கு நம்ம 8 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு வரும். அந்த 76 வயது உள்ள அந்த மூத்த போதகர் 5 மணிக்கு காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்குறேன், நோட்டிஃபிகேஷனில் அந்த சபையோடைய நேரடி ஒளிபரப்பு வருது. காலையில் அந்த 75 வயசு மனுஷன் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 5 மணிக்கு ஒரு ஆராதனை, 9 மணி ஆராதனை, 12 மணி ஆராதனை, 1 மணி ஆராதனை, 6 மணி ஆராதனை. எத்தனை ஆராதனையிலும் ஒரு 75 வயது உள்ள ஒரு மனுஷனால் ஊழியம் செய்ய முடியுது. அப்போ நினச்சி பார்த்தேன், என் வயசுக்கெல்லாம் நான் எப்படி ஓடணும். 75 வயசில் 1 மணி நேரம் நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அது ஒரு பிரசங்கம் இல்லை, ஒரு நாளைக்கு 7 பிரசங்கத்தை கொடுக்குறார். அந்த மனுஷனாலே ஓட முடியுதுன்னா, கர்த்தர் ஒரு வயதானவரையே ஓட வைக்க முடியுதுன்னா, நம்மளையும் கர்த்தர் ஓட வைக்க முடியும். நீங்கள் கர்த்தருக்காக ஓடணும். பவுல் கடைசி தருணத்தில் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்றார். நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சிங்களா? அவர் ஓட்டத்தை முடித்தேன்றார். இப்போ தான் நம்ம ஓட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம ஓட்டம் இயேசுவுக்காக தான் ஓடணும். இந்த பகுதியில் ஆண்டவர் எங்களை ஊழியர்களாக கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த பகுதி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக, இந்த பகுதிகள் குறித்து ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பகுதிக்காக நாங்கள் ஓடுறோம். இந்த சபைக்கு காலையிலே கிளம்பி ஏன் வரோம், சாயந்தரம் கிளம்பி ஏன் ஜெபம் பண்ண வரோம்? வீட்டிலே நாங்கள் இருக்கலாமே. ஏன்னா எங்களை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், அதற்காக நாங்கள் ஓடுறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு கூட இயேசுவுக்காக ஓடும்போது கர்த்தர் உங்கள் பேரை நிச்சயமாய் அவர் பெருமைப்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க. ஆண்டவருக்காக, உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாய் ஜெபியுங்க. ஆமென். அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பிலிப்புன்னு சொல்ல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். இந்த தேவ மனுஷன் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீ புறப்பட்ட உடனே ஓடி போய் ஒரு ரதத்தை பிடிக்கணும். அந்த மனுஷன் ஓடி போய் அந்த ரதத்தை பிடிச்சி அந்த சுவிசேஷத்தை அவருக்கு அறிவிக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா உங்கள் குடும்பம் கர்த்தருக்காய் நிச்சயமாய் எழும்பும். நீங்களும் கர்த்தருக்காய் நிச்சயமாய் எழும்புவீங்க. உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இன்றைக்கி நம்ம பேரை பெருமைப்படுத்த வேண்டாம், இயேசுவே உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இயேசுவே உங்கள் குடும்பத்தை பெருமைப்படுத்துவார். அவரால் மாத்திரம்தான் அது நடக்க முடியும். அது நடக்கணும்னா எனக்குள்ள தாழ்மையின் அந்த உணர்வு இருக்கணும். நான் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை பெறணும். யோபு சொல்கிற, தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமா? நீங்கள் நன்மை பெறுகிறீங்களோ தீமை பெறுகிறீங்களோ, தேவனிடத்துலேருந்து ஒரு இரக்கம், பாவம்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இரக்கத்தை நீங்கள் தேவனிடத்துலேருந்து பெறணும். இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உங்கள் ஓட்டம் கர்த்தருக்காய் ஓடும்.
உங்கள் குடும்பம் நிச்சயமாய் ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை பேரையும் உங்களை சாட்சியாய் கொண்டு நிறுத்துறது தான் ஆசீர்வாதம். இந்த பகுதியில் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தினா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படி நிறுத்துவார். இந்த சபைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் நினச்சி வரலை, கர்த்தர் உங்களை இருதயத்தில் ஏவி கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் சித்தத்தின்படி ஆண்டவர் இங்கே கொண்டு வரலை. ஆண்டவருடைய சித்தம் இங்கே நீங்கள் உட்காரணும், இங்கே வரணும், இந்த வார்த்தை சத்தியத்தை கேட்டு நடக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். அதனால தான் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் பெயர்களை ஆண்டவர் நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நல்ல வேலை